ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அது வயசுல பெரியவங்களா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்ரீனிவாசன் சார், சிவா சார் எல்லாருமே வயசுல பெரியவங்க தான். எனக்கு இருந்தாலும் என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. அவ்வளோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் அவங்க. கண்ணன் சார் கொஞ்சம் வயசுல பெரியவர், அவரும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவார். ஜீவா வயசுல சின்னவர், அவரும் ஃப்ரெண்டு மாதிரி தான். ஃப்ரெண்டு மாதிரியே என்ன ஃப்ரெண்டு அவர். அந்த மாதிரி தான் பழகுறோம் நாங்கள் எல்லாருமே. தமன் சூப்பர் கேரக்டர் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாலி டைப். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சேர்ந்து மிக்ஸ் ஆன ஒரு படம். எல்லார பத்தியும் சொல்லியிருக்கேன் நான். தமன்னா வந்து ஒரு தடவை தில்லாலங்கடி ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் கண்ணன் சார் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த கண்டேன் காதலை படம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ என்னதான் இருக்கு அப்படி கண்ணன் சார் கிட்டன்னு சொல்லி அந்த படம் பார்த்தேன். ரொம்ப பிடிச்ச படம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு கண்ணன் சார். அதுவும் எங்க ஃபேமிலி மேல ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தர். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது எந்த ஒரு ரீசனுமே இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம க்ளோஸா இருக்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் எங்க ப்ரொடியூசர்ஸும் கூட. நிச்சயமா அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா தான் நிச்சயமா பண்ணுவேன். அதே மாதிரி ஜீவாவை பத்தி ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம் இல்ல, அவங்க பாக்குறதுக்கு வந்து பிரீத்தி சிந்தா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. டாப்ஸி வந்து அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. கவலைப்பட, அவங்களோட ஒரு பெட்டர் வெர்ஷனாவே இருக்கீங்க நீங்க. தமிழ் புரியாட்டி இங்கிலீஷ்ல வேணா அப்புறமா சொல்றேன். நான் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறாங்க. ஜீவா வந்து என்னன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பார்த்தப்ப, நான் முதல்ல பார்த்தப்ப 8 வருஷம் முன்னாடி பார்த்தேன். முதல்ல பார்த்தப்ப எப்படி இருக்காரோ அப்படியே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. ரொம்ப ஒரு வேற நிறைய விஷயங்கள் அவரை பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கும் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு இன்ஹிபிஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட பழகும் போது அந்த இன்ஹிபிஷன்ஸ் இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. நான் வந்து இப்போ ஒரு டைரக்டர் வந்து இங்கே வந்திருக்காரு. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், சார் ஆர்யாவுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும், நீங்கள் அவர் ஃப்ரெண்டு தானே, சொல்லுங்க சார். நான் ரொம்ப யோசித்தேன். ஐயோ அவன் ஏதாவது தப்பாக நினச்சிப்பானா சொன்னா, இல்லை நம்ம வந்து ஏதோ மாட்டி விட்டோமா நினச்சிப்பானா, அப்படி இப்படின்னு யோசிச்சு ஒரு 2-3 நாளாக போட்டு மைண்டை குழப்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஜீவா திடீர்னு ஃபோன் பண்ணாரு. என்ன மச்சி சொல்லு மச்சி, சி இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் கேட்டோம் மச்சி, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பண்றியா அனுப்புவா அப்படின்னு. அந்த ஒரு இன்ஹிபிஷனே இல்லாம மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நல்லதா ஒரு விஷயம் சொல்றாரு அப்படி நினைச்சவொடனே போனை உடனே கட் பண்ணிட்டு, நான் வேற யாருக்கும் பண்ணல, ஆர்யாக்கு பண்ணி மச்சி அதே ட்ரெண்ட்ல மச்சி உனக்கு ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் கேட்டோம் மச்சி பண்றியா அப்படின்னா. ஸோ அது வந்து என்னை வந்து ஒரு டோரை ஓபன் பண்ணி விட்ட பெருமை வந்து ஜீவாவுக்கு சேரும். ஸோ இந்த நல்ல உள்ளங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை சூப்பர் ஹிட் ஆக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ. படம் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி. மயில் தோகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள, மனப்பாடம் செய்த வார்த்தை எல்லாம் தொண்டை கிள்ள, நொடி நேரம் நானே என்னை விட்டு தள்ளி செல்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க வெள்ளாவி வச்ச தேவதை. I'm sorry for the bad Tamil, but I want to learn. That's an attempt. So yeah, நான் தான் உங்க வெள்ளாவி வச்ச தேவதை. வந்தான் வென்றான் என் கரியர்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் மூவி, a very important character for me to do in this movie. 1 year ரொம்ப hard work பண்ணிருக்கேன். And finally, I hope, I'm sure in fact all of you will like this movie. First of all, thank you to my producers because they had the faith to invest money on me. And then my co-star Jeeva, he's been really a professional and decent person to work with. I didn't have a chance to do many scenes with any scene with Santanam or Nanda, so can't say. I'm happy they're part of the movie. Taman, he's given music for my Telugu movie before, and it's been a hit. And I hope we repeat this magic here as well. And yeah, last but Muthiah sir, you've shown me beautiful, much beautiful than what I can actually be ever. So thank you so much. Most importantly, I would like to thank my director. It's only and only because of his faith and trust in me that I could do Anjana.
he didn't even see my first movie when he selected me to do this movie. That itself is a big risk. I hope I live up to his expectations. That's a big pressure on me. I hope you all love me. Nandri. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முழு சப்போர்ட்டாக இருக்க ப்ரெஸ் மீடியா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா ஜீவாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜீவா மட்டும் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அவரால் தான் இன்னைக்கு இந்த படம் வந்தான் வென்றான் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஜீவா தான் காரணம். அவர் தயாரிப்பாளர் வந்து எனக்கு ஜீவா சார் கதை சொல்ல அனுப்பிச்சாங்க. நான் ஒரு 20 மினிட்ஸ் தான் கதை சொன்னேன். சொன்ன உடனே அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னார். தயாரிப்பாளர் சாருக்கு ஒரு சின்ன சந்தேகம், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரா? ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். இல்லை சார் பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னு உடனே ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தயக்கம், உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரதரை விட்டு நேராக போய் கேட்டு வந்துருங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி சொன்னார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜீவா தான். ஒரு தமிழ் சினிமாவில் நல்ல ஸ்கிரிப்ட் வரணும்னா அது ஹீரோ நினைச்சா மட்டும்தான் முடியும். வந்தான் வென்றான்ல ஜீவாக்கு ஈக்குவலாக நந்தா கேரக்டரும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கலன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. வியாபாரம் இல்லாத வேற ஏதாவது ஒரு நியூ ஃபேஸை வச்சு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஹிந்தி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈகோலாம் இருக்காது. எல்லாருமே அமிதாப் பச்சன் சார் வில்லனா நடிப்பார். எல்லாருமே வந்து அந்த கதைக்கு என்னவோ அதுக்கு மட்டும்தான் நடிப்பாங்க. திடீர்னு அமீர் கான் சார் கிளைமேக்ஸில் செத்து போயிடுவார். அவங்க எதுவுமே ஒரு ஹீரோயிஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிரிப்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கு. ஜீவா நல்ல படம் வந்திருக்குன்னா அதுக்கு ஜீவா தான் காரணம். நண்பன்ல நடிக்கிறாருன்னா அதுக்கு ஜீவா தான். ஸோ எந்த ஈகோ இல்லாமல் ஒரு நல்ல நடிகன் எல்லா திரைப்படத்திலும் வந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஜீவா. இந்த முயற்சி கண்டினியூ பண்ணணும்னு நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா வந்து என்னோட தயாரிப்பாளர் சீனிவாசன் சார், அது சீனிவாசன் சார் வந்து ஆஃபீஸில் தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். சிவராமன் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி தான். எல்லா லொக்கேஷன் போனாலும் சரி, எங்கே போனாலும் கூடவே இருந்து, ஏன்னா கண்ணு முன்னாடி பார்க்குற கஷ்டத்தை பார்க்கும்போது அவங்களோட சப்போர்ட் இருக்கும். சிவி சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். அப்புறம் வந்து நந்தா, எந்த வித ஒரு சின்ன இதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஜீவா எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. படம் பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொரு முக்கியமான பர்சன் நான் நன்றி சொல்லணும்னா சந்தானம் தான். சந்தானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரதர் மாதிரி. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு ஏதோ வேற ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருக்காரு. ஷூட்டிங் பிஸில எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அடுத்தது ஒரு படம் பண்ண போறாரு, நான் உங்களை பத்தி சொல்லியிருக்கேன், நீங்க அவருக்கு பண்றீங்களான்னு கேட்கறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சந்தானத்தோட லெவல் வந்து வேற எங்கேயோ இருக்கு. அவரோட முகம் அந்த திரைப்படத்துல இருந்தா வியாபாரம் எங்கேயோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிஸி ஹீரோ, பிஸி நடிகர் இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனருக்கு அடுத்த படம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் வந்து நிச்சயமா இல்லை. அவருடைய நல்ல மனசு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. சந்தானம் இங்கே இல்லைனாலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னுடைய டெக்னீஷியன் டீம், பிஜி முத்தையா கண்டென்ட் காதலை பண்ணாரு. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை வேகமா எடுக்கிறாருன்னா அது ஒரு மேஜிக்லாம் பண்ண முடியாது. ஒரு கேமராமேன் சப்போர்ட் இல்லைன்னா அந்த படத்தை வந்து வேகமா எடுக்க முடியாது. ஸோ பிஜி முத்தையாவுக்கும் நன்றி. அப்புறம் மியூசிக் கம்போசர் தமன், நானும் அவரும் சேர்த்து பண்ற முதல் படம். ஏன்னா ஜெயம் கொண்டான் கண்டென்ட் காதல் 2 படமே வித்யாசாகர் சார் தான் மியூசிக் பண்ணாரு. ரொம்ப நல்லா சாங் கொடுத்தாரு. ஸோ அதை பிரேக் பண்ணி இப்போ நான் தமன் கிட்ட வந்திருக்கேன். ரொம்ப 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 ஒரு எந்த வித ஒரு இது இல்லாமல் தமன் இது இல்லை இன்னொன்று போடலான்னு, ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கன்ட்டு ராத்திரி 2 மணி 3 மணி கூட உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த வந்தான் வேண்டனுக்கு அப்புறம் தமனுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இடம் இந்த படத்துல. தெலுங்குல ஆல்ரெடி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. மகேஷ் பாபு படம், பெரிய பெரிய லீடிங் படம்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே ஒரு முயற்சி தமிழ் அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். மற்றும் இந்த படத்துல நிறைய டெக்னீஷியன், ஆர்ட் டைரக்டர், பட்டுக்கோட்டை பிரபா, லிரிக் ரைட்டர்ஸ், அப்புறம் முக்கியமா நான் இன்னொரு பர்சனுக்கு நன்றி சொல்லணும்னா மரியாதைக்குரிய திரு மனோபாலா சார் அவர்கள். அவர் தான் என்னை கூட்டின்னு போய் டிஜி தியாகராஜன் சார் அறிமுகம் பண்ணி என்னை ஜெயம் கொண்டானுக்கு இயக்குனராக அறிமுகப்படுத்தினாரு. சார் மனோபாலா சார் ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்நாள் முழுக்க இந்த நன்றி மனசுக்குள்ளேயே இருக்கும் சார், மறக்கவே மறக்காது. ஸோ இந்த மேடையில் அந்த அழைப்பை ஏற்று இவ்வளோ நேரம் வந்திருந்த அனைவருக்கும், அப்புறம் என்னோட டைரக்டர்ஸ் டீம், அப்புறம் வந்து லிரிக் ரைட்டர்ஸ், நான் முத்துக்குமார், கார்கியை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். 3 சாங் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி. என்னோட கோ டைரக்டர்ஸ் டிஎன்பி ராஜேந்திரன், கணேஷ், கரிகாலன், அனில், சரவணன், ரஜாத், லட்சுமி மற்றும் அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். வணக்கம். அதுக்கு முன்னாடி சாரி தப்சி இல்லவே இல்லை. நான் குறிப்பா தப்சியை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. ஆனாலும் ஃபுல் படத்துல பெரிய பெரிய டைலாக் ப்ராம்ப்ட் இல்லாம ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி
இந்த படத்தில் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சரி எல்லாம் ஒரு நந்தா ஜீவா நந்தா தாப்சி 3 பேருக்குமே ஒரு ஈக்குவல் கேரக்டர். சும்மா வெறும் சாங்க்கு மட்டும் வந்துட்டு போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தப்சி ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கான இடம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்குது. தேங்க்ஸ். ரொம்ப